வணக்கம் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் 11 2021, ஜூன் 11 2021. இன்றைய தேதியில் செய்தித்தாள்களை வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜூன் 11 2021. Here comes the first one. AIEF. AIEF. ஸோ இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம். அரப் இந்தியா ஆற்றல் குழு. அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இது நடைபெற்றிருக்கு, விர்ச்சுவலில் நடைபெற்றிருக்கு, இன்டர்நெட் மூலமாகவே நடைபெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஏஐஇஎஃப் அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம் வாஸ் விர்ச்சுவலி ஹெல்டு. எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னா இந்தியாவுக்கும் மொராக்கோவுக்கும் இடையே நடைபெற்றிருக்கிறது. இந்தியா அண்ட் மொராக்கோ. Arab India Energy Forum was held between the countries of India and dash. ஆப்ஷன் ஏ சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், மொராக்கோன்னு கேட்பாங்க. ஸோ இந்தியாவுக்கும் மொராக்கோ என்கிற நாடுக்கும் இடையே நடைபெற்றது தான் அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரம். 2021 ஜூனில் நடைபெற்றது. ஸோ நிறையா விஷயங்கள் இந்தியாவும் மொராக்கோவும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸ் ஆன் பூஸ்டிங் டூ-வே எனர்ஜி கோஆப்ரேஷன் அண்ட் இன்ட்ரா ரீஜனல் பவர் ட்ரேடிங் வேர் டிஸ்கஸ்டு. ஸோ இதுக்கு அடுத்தது செகண்ட் எடிஷன் ஆஃப் ஏஐஇஎஃப். இதனுடைய ரெண்டாவது மீட்டிங் வந்து இந்தியாவில் 2023 நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. 2023 இந்தியா வந்து அரப் இந்தியா எனர்ஜி ஃபோரமோட செகண்ட் எடிஷன் நடத்தும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இன்க்ரீஸ் இன் சைல்ட் லேபர். ஸோ உலக அளவில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை வந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வெளியிட்டவங்க வந்து யுனிசெஃப் மற்றும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. இவங்க யுனிசெஃப் மற்றும் ILO ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சைல்டு லேபர் குளோபல் எஸ்டிமேட்ஸ் 2020 ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரோட்ஸ் ஃபார்வர்ட் அப்படின்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உலக அளவில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை வந்து பன்மடங்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 2 decades 20 ஆண்டுகள்ல முதல் முறையாக வந்து சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்கள் வந்து உலக அளவில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ 2020 பிகினிங் என்னன்னா கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த ஸ்டேஜில், ஃபர்ஸ்ட் வேவ்ல ஆரம்பித்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட 160 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் 97 மில்லியன் வந்து 97 மில்லியன் வந்து பாய்ஸ், 63 மில்லியன் வந்து பெண் குழந்தை தொழிலாளர்கள், 97 மில்லியன் வந்து ஆண் குழந்தை தொழிலாளர்கள் என்று அந்த அமைப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 160 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் உலக அளவில் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா 5லேருந்து 11 வயசுக்குள்ள இருக்கிற அந்த இடைப்பட்ட இந்த வயது 5லேருந்து 11 வயதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து குழந்தை தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திஸ் ஏஜ் குரூப் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஓவர் ஆஃப் ஆஃப் த டோட்டல் குளோபல் ஃபிகர். ஸோ சர்வதேச அளவில் வந்து குழந்தை தொழிலாளர்களில் வந்து கிட்டத்தட்ட பாதி குழந்தை தொழிலாளர்கள் வந்து 5லேருந்து 11 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Due to COVID-19 globally, 9 million additional children are at risk of being pushed into child labor by the end of 2022. ஸோ 2022 காலகட்ட முடிவில் வந்து கொரோனா நோய் தொற்று கிருமி காரணமாக வந்து சுமார் உலக அளவில் 9 மில்லியன் குழந்தை தொழிலாளர்கள் புதிதாக வந்து சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு கணக்கிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கிற கவுண்டோட 9 மில்லியன் வந்து புதுசாக ஆட் பண்ணப்படுவாங்க குழந்தை தொழிலாளர்கள் 2022 முடிவில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் கொரோனா நோயினால. ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை மற்றும் 70% குழந்தை தொழிலாளர்களை கொண்டு உள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக சர்வீசஸ் சேவைகள்
அவங்க வந்து 20% குழந்தை தொழிலாளர்களும், அதுக்கு அடுத்தபடியாக தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் வந்து 10% குழந்தை தொழிலாளர்களையும் கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் அக்கவுண்ட்ஸ் ஃபார் 70% ஆஃப் த சைல்ட் லேபர், ஃபாலோட் பை சர்வீசஸ் செக்டர் வித் 20% அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வித் 10%. Moving on to the next newspaper analysis for June 11, Firmina, FIRMINA, Firmina. இது வந்து கூகுள் அமைப்பு கட்டப்படுகிற கடலுக்கடியில் கட்டப்படுகிற வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் அண்டர் சி கேபிள். ஓகேங்களா, உலகின் மிக நீளமான கடலுக்கு அடியில் கட்டப்படும் ஒரு கேபிள் திட்டம் தான் இந்த ஃபெர்மினா அப்படிங்கிறது கூகுள் கட்டுறாங்க. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக இது செய்யப்படுகிறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னா, நார்த் அமெரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்காவுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே, ஓகேங்களா, வட அமெரிக்காவில் இருக்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்து தென் அமெரிக்கா நாடுகளான பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவேக்கு வந்து கடலுக்கடியில் மிக நீளமான, உலகின் மிக நீளமான ஒரு கேபிள் திட்டத்தை வந்து கூகுள் அமைப்பு செயல்படுத்த உள்ளது. எதற்காக அப்படின்னா, இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் இருக்க கிழக்கு கடற்கரையில இருந்து அர்ஜென்டினா, உருகுவே, பிரேசிலுக்கு இந்த கடலுக்கு அடியில் செல்லக்கூடிய கேபிள் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு கூகுள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னா, தென் அமெரிக்காவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுனால. ஸோ கொரோனா நோயினால வந்து எல்லாமே இப்போ ஆன்லைன் அப்படின்னு மாறினப்போ, ஸோ சவுத் அமெரிக்காவில் இன்டர்நெட்டோட கனெக்ஷன்ஸ் வந்து மிக அதிகமாக தேவைப்படுறதுனால கூகுள் வந்து இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. உலகின் மிக நீளமான கடலுக்கு அடியில் கேபிள் பதிக்கும் திட்டம் கூகுள் செயல்படுத்துகிறது. அமெரிக்காவிலிருந்து பிரேசில், அர்ஜென்டினா, உருகுவே நாடுகளுக்கு இந்த கேபிள் செல்கிறது. இந்த திட்டத்திற்கான பெயர் வந்து ஃபெர்மினா என்று சூட்டப்பட்டுள்ளது. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். For June 11, 2021, 47th G7 Summit, 47வது G7 உச்சி மாநாடு ஜூன் 12, ஜூன் 13 ஆகிய இரு தினங்கள்ல இங்கிலாந்துல நடைபெற போகிறது. ஸோ இதற்கு வந்து இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடியை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டிருந்தாரு. ஸோ இந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி 47வது G7 உச்சி மாநாட்டில் விர்ச்சுவல் மீட்டிங்ல வந்து ஜூன் 12, 13ஆம் தேதி நடைபெறுகிற மீட்டிங்ல இந்திய பிரதமர் கலந்து கொள்கிறார். ஸோ இந்திய பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், கொரியன் பிரசிடென்ட் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட், இவங்க 4 கண்ட்ரியோட ஹெட்டையுமே வந்து G7க்கு ஸ்பெஷல் இன்விடேஷனா இங்கிலாந்து அழைச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடை வந்து அவங்க நாட்டில் நடைபெறுகிற G7 உச்சி மாநாட்டுக்கு ஸ்பெஷல் இன்வைட்டீஸா கூப்பிட்டு இருக்கிறாங்க, கெஸ்ட் மாதிரி. ஸோ 47வது G7 உச்சி மாநாட்டின் கருப்பொருள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் மீண்டும் கட்டமைப்பும், பில்ட் பேக் பெட்டர் அப்படின்ற தலைப்பில் நடைபெறுகிறது. பில்ட் பேக் பெட்டர், சிறப்பான முறையில் மீண்டும் கட்டமைப்போம் அப்படின்னு கருப்பொருள் 47வது G7 உச்சி மாநாடு நடைபெறுகிறது. ஸோ G7ல இருக்கிற உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இத்தாலி மற்றும் ஜப்பான். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இத்தாலி மற்றும் ஜப்பான். ஆசிய கண்டத்திலிருந்து ஒரு நாடும் ஜப்பான். வட அமெரிக்கா கண்டத்திலிருந்து 2 நாடு, அமெரிக்கா மற்றும் கனடா. மீதி இருக்கிறது 4 நாடுகள் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தது, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் இத்தாலி. ஸோ G7 வந்து ஆசிய கண்டம், வட அமெரிக்க கண்டம் மற்றும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகளை மட்டுமே உள்ளடக்கியது. இது ஆக்சுவலா முதல்ல G8 இருந்தது. ரஷ்யா வந்து விலகினதுக்குனால G7 உருமாறியது G7. Moving on to the next newspaper analysis for June 11. World's Best Banks 2021 List in India. இந்தியாவில் சிறந்து விளங்கும் உலக வங்கிகள் 2021 அப்படின்ற ஒரு பட்டியலை ஃபோர்ப்ஸ் மேகசின் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி சிறந்த வங்கியாக முதலிடத்தில் வந்து DBS. ஸோ
டெவலப்மெண்டல் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து டெவலப்மெண்டல் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர். சமீபத்தில் இந்தியாவில் இருக்க லக்ஷ்மி விலாஸ் வங்கியை வந்து இவன் டிபிஎஸ் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரை தலைமையிடமாக கொண்ட வங்கி. ஸோ இந்தியாவில் பெஸ்ட் பேங்க் இது அப்படின்னு ஃபோர்ப்ஸ் மேகசின் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருடத்துல அதே மாதிரி இந்தோனேஷியாவில் சிறந்து விளங்கும் வங்கிகள் பட்டியலில் வெளியிடப்பட்டதுல டிபிஎஸ் வந்து முதலிடத்துல இருந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல வந்து கேரளால இருக்கிற திரிசூர் தலைமையிடமா கொண்ட சிஎஸ்பி கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கு. மூன்றாவது இடத்துல ஐசிஐசிஐ, நான்காவது இடத்துல ஹெச்டிஎஃப்சி, ஐந்தாவது இடத்துல கொட்டாக் மஹேந்திரா. ஸோ முதல் 5 இடங்கள்ல டிபிஎஸ், சிஎஸ்பி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி மற்றும் கொட்டாக் மஹேந்திரா இருக்கிறாங்க. எந்த பொதுத்துறை வங்கிகளும் முதல் 5 இடங்கள்ல வரல. இந்தியா மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியாக கருதப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்கு. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து 11வது இடத்துல இருக்கு. ஸோ ஒரே ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் லிஸ்ட்ல 14வது இடத்துல இருக்கு. ஆந்திர பிரதேஷ் கோஆபரேட்டிவ் பேங்க் அட் 14th place. Moving on to the next newspaper analysis for June 11, 2021. Exercise Falcon Class 4. Exercise Falcon Class 4. இது வந்து சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி. சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி தான் எக்ஸைஸ் ஃபால்கான் கிளாஸ் 4. இது வந்து சவுதி அரேபியா இருக்க வடமேற்கு பகுதியில நடைபெற்றது. ஹெல்ட் இன் த நார்த் வெஸ்டர்ன் ரீஜன் ஆஃப் த சவுதி அரேபியா. இதுக்கு கோட் நேம் வந்து ஃபால்கான் கிளாஸ் 4 அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் சவுதி அரேபியா வந்து நிறைய நாடுகள் கூட சேர்ந்து வந்து கூட்டு விமானப்படை பயிற்சி நடத்தினாங்க. அதுக்கு பேர் வந்து துவாய்க் 2 அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது. துவாய்க் 2, a multinational joint air exercise involving several Arab countries. அரப் நாடுகள் எல்லாம் நிறைய அரப் நாடுகள் சேர்ந்து சவுதி அரேபியா கூட சேர்ந்து ஒரு கூட்டு விமானப்படை பயிற்சி ஒத்திகை நடத்தினாங்க. அதற்கான பேர் வந்து துவாய்க் 2 என்று பெயரிடப்பட்டுள்ளது. துவாய்க் 2. Moving on to the next for June 11, 2021. AISHE 2019-20 அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு அறிக்கை. AISHE 2019-20 All India Survey on the Higher Education. ஸோ ரிலீஸ் பண்ணது மத்திய கல்வித்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 2015 இருந்து 2020 இந்த 5 ஆண்டு கால கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட உயர்கல்வியில படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 11.4% உயர்ந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11.4% increase in the student enrollment in the last 5 years. அதே மாதிரி பெண்கள் உயர்கல்வியில படிக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் அந்த 5 வருடங்கள் வந்து 18.2% உயர்வு பெற்றுள்ளது. ஓகேங்களா, பெண்கள் உயர்கல்வியில் படிப்பது அதிகரித்து வருகிறது. டோட்டல் என்ரோல்மெண்ட் ஸோ 3.85 crore, கிட்டத்தட்ட 3.85 கோடி மாணவர்கள் வந்து உயர்கல்வியில் படிக்கிறாங்க இந்தியாவில். ஸோ பிராக்கெட் இருக்க 3.74 crore அப்படிங்கிறது 3.74 கோடி அப்படிங்கிறது சென்ற வருடத்தில், ஓகேங்களா, சென்ற வருட அந்த அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கையில் எடுக்கப்பட்டது. அண்ட் தென் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GER, அதாவது கல்லூரியில் சேர்பவர்கள் எண்ணிக்கை வந்து தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவில் 27.1%. சென்ற ஆண்டு வந்து அது 26.3% இருந்தது. Moving on to the next, the continuation of the age. மேக்சிமம் காலேஜஸ் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான கல்லூரிகள் இருக்கின்றன அப்படின்னா முதலிடத்துல உத்தரப்பிரதேசம், சுமார் 7,788 கல்லூரிகள் இருக்கின்றன. ஸோ அந்த மாநிலத்தை 1 லட்சம் மக்கள் தொகைக்கு வந்து 31 கல்லூரிகள் இருப்பதாக அந்த அறிக்கை சொல்கிறது. 2வது இடத்துல மகாராஷ்டிரா 4,494 காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட் பாப்புலேஷனுக்கு 1 லட்சத்துக்கு 34 காலேஜஸ் இருக்கு.
தேர்ட் பிளேஸ்ல கர்நாடகா 4047 காலேஜஸ் இருக்கு. 59 காலேஜஸ் ஃபார் 1 lakh பாப்புலேஷன். ஸோ அதாவது 1,00,000 மக்கள் தொகை கொண்ட கர்நாடக மக்களுக்கு வந்து 59 கல்லூரிகள் இருக்கின்றது. ஆனால் உத்தரப்பிரதேசில் வந்து 1,00,000 மக்கள் தொகை கொண்டதுக்கு 31 கல்லூரிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னன்னா காலேஜ் டென்சிட்டி அப்படின்னு கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்கு. 2610 கல்லூரிகள் இருக்கு. 1,00,000 மக்கள் தொகைக்கு 38 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. 1,00,000 மக்கள் தொகைக்கு வந்து 38 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஹையஸ்ட் ஃபீமேல் என்ரோல்மெண்ட் எந்த மாநிலங்களை வந்து அதிகமான பெண்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் 50.9% பேர் அந்த ஸ்டேட்ல 50.9% பேர் உயர்கல்வி படிக்கும் பெண்கள் இருக்கிறாங்க. 2வது இடத்துல கர்நாடகா 50.2% பேர் படிக்கிறாங்க. 3வது இடத்துல தமிழகம் 49.5% இருக்கின்றது. அதே மாதிரி மேல் ஆண்கள்ல நிறைய பேர் உயர்கல்வி படிக்கிறதுல வந்து முதலிடத்துல மகாராஷ்டிரா 54.2%, 2வது இடத்துல ராஜஸ்தான் 52.2%, 3வது இடத்துல தமிழ்நாடு 50.5% பேர் இருக்கிறாங்க. Moving on to the next newspaper analysis for June 11, one-liners for June 11, 2021. Former Asian Games gold medalist boxer Gyangom Dinkozing from Manipur passed away due to cancer. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டை பிரிவில் தங்கப்பதக்கம் 1998 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் என்ற குத்துச்சண்டை வீரர் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த டிங்கோ சிங் புற்றுநோயால் காலமானார். died due to the cancer. Next newspaper analysis. வங்காள மொழி சினிமா இயக்குனர் மற்றும் பாடலாசிரியரான புத்ததேவ் தாஸ்குப்தா மறைந்தார். பெங்காலி பிலிம் டைரக்டர் அண்ட் போயட் புத்ததேவ் Dasgupta passed away. Maharashtra government has decided to name the upcoming Navi Mumbai International Airport after Sivasena founder Bal Thackeray. So மகாராஷ்டிரா அரசாங்கம் வந்து அந்த மாநிலத்தில் கட்டிட்டு வர நாவி மும்பை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து சிவசேனா நிறுவனர் மறைந்த சிவசேனா நிறுவனர் திரு பால் தாக்கரேவோட பெயரை சூட்டுவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டு பி நேம்டு ஆஃப்டர் பால் தாக்கரே. நெக்ஸ்ட் ஒன். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து தூர்தர்ஷன் சேனலோட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா ஸோ இது கொரோனா பேண்டமிக்னால ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால அந்த ஸ்டேட்ல இப்போ தமிழ்நாட்டுக்கு டிடி பொதிகைன்ற மாதிரி ஜார்க்கண்டுக்கு ஒரு தூர்தர்ஷன் சேனல் இருக்கும். ஸோ அந்த சேனல் கூட வந்து பள்ளி வகுப்பை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த சேனல்ல ஒளிபரப்பதுக்காக ஜார்க்கண்ட் அரசாங்கம் தூர்தர்ஷனுடன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டு பிராட்காஸ்ட் த வீடியோ லெக்சர்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 1 to 12. 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு இருக்கும் பாடத்தை வந்து வீடியோ வடிவில் அந்த தூர்தர்ஷன் சேனலில் ஒளிபரப்ப ஜார்க்கண்ட் அரசாங்கம் தூர்தர்ஷனுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. நெக்ஸ்ட் ஒன். புக் Tiananmen Square, The Making of a Protest by Vijay Gokhale. Tiananmen Square, The Making of a Protest, விஜய் கோகலே அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆஃபீஸர் எழுதியிருக்கிறார். தியானமென் ஸ்கொயர் இது வந்து சீனாவில் இருக்கு. நெக்ஸ்டும் ஒரு புக் த பெஞ்ச். புக்கு பேரு த பெஞ்ச். இதை எழுதியிருக்கிறது வந்து மேகன் மார்க்லே. மேகன் மார்க்லே இவங்க வந்து இந்த எலிசபெத் ராணி அந்த பரம்பரையில வர ஹாரியோட மனைவி, பிரின்ஸ் ஹாரியோட மனைவி. இந்த புத்தகம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்பை பத்தி மதரோட பார்வையில் இருந்து, ஓகேங்களா, அம்மாவின் பார்வையில் மகனுக்கும் தந்தைக்குமான இருக்கும் உறவுகளை பத்தி இந்த புத்தகம் கூறுகிறது. த பெஞ்ச் பை மேகன் மார்க்லே சேஸ் அபவுட் தி பாண்ட் பிட்வீன் மேகன்ஸ் ஹஸ்பண்ட் பிரின்ஸ் ஹாரி அண்ட் சன் ஆர்ச்சி. With this, I'm coming to an end for June 11, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் பி சேஃப்.